ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட பொது தமிழிலிருந்து 500 வினாக்கள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 500 வினாக்களும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஷின் பேப்பராக இருக்கும். ஒரு கொஷின் பேப்பருக்கு 100 வினாக்கள் இருக்கும். 5 கொஷின் பேப்பர் 500 வினாக்கள். ஸோ எந்த இடத்தையும் தனித்தனி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு வந்து பாலூரும். கொஸ்டின் 2, சேர்த்து எழுதுதல். வான் கூட்டல் ஒளி வானொலி. கல் கூட்டல் தீது, அதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா கக்ரீது. கொஸ்டின் 4, களம் கூட்டல் ஏரி களமேரி. கொஸ்டின் 5, பெயர் அறியா, அதை வந்து பிரிச்சு எழுதணும் அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா. நீள் உழைப்பு, அதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. கொஸ்டின் 7, பிரித்து எழுதுக. பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. கொஸ்டின் 8, எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. அல் என்பது இரவு, இரவுக்கு எதிர் சொல் பகல். கொஸ்டின் 9, எதிர் சொல் தருக. ஐயம், அதற்கு வந்து பயம், அதாவது அஞ்சுதல், அதற்கு வந்து எதிர் சொல் வந்து தெளிவு. கொஸ்டின் 10, பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. குறிஞ்சி முல்லை மருதம் இதெல்லாம் அகத்திணை. காஞ்சி என்பது புறத்திணையை சார்ந்தது. கொஸ்டின் 11, தவறான இணையை கண்டறிக. சேர்ந்தன சேர்ந்தன, இந்த இணை வந்து தவறான இணை. கொஸ்டின் 12, பொருந்தா இணையை கண்டறிக. இந்திரன் செங்கழு நீர் நிற்கு, அந்த இணை வந்து பொருந்தாத இணை. செங்கழு நீர் என்பது நெய்தல் நிலத்துக்கு உரியது. நெய்தலுக்குண்டான இறைவன் வந்து வருணன். இந்திரன் வந்து மருதத்துக்கு வருவாரு. மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். கொஸ்டின் 13, பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல் செப்புதல் மொழிதல் கேட்டல், இதில் கேட்டல் என்பது பொருந்தாதது. கொஸ்டின் 14, பொருந்தா இணை எது. கொழுந்தாடை, அதற்கு வந்து காய்ந்த கட்டை நிற்கு, அது வந்து பொருந்தாத இணை. கொஸ்டின் 15, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏரி குளம் ஆறு போன்றவைகள் நீர்நிலை. குணம் என்பது ஒரு பண்பு. இப்போ பொருந்தாதது வந்து குணம். அடுத்ததான் கொஸ்டின் 16, பொருந்தா சொல்லை கண்டறிக. சூம்பல் சொத்தை அழுகல் கடலை, இதில் கடலை என்பது பொருந்தாதது. கொஸ்டின் 17, வலுவற்ற தொடரை கண்டறி. செழியன் வந்தான். கொஸ்டின் 18, மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. கொஸ்டின் 19, மரபு பிழை இல்லாத தொடர் எது. காகம் கரையும். கொஸ்டின் 20, சந்திப்பிழையற்ற தொடர் எது. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. கொஸ்டின் 21, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது. ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினேன். கொஸ்டின் 22, சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். கொஸ்டின் 23, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு பாடும் பாட்டு. பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எடுத்து எழுதுக. மாலையில் விளையாடு. கொஸ்டின் 25, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயணப்படகுகள் பாரிஸ், கடற்பயணம் voyage, கலப்படம் adulteration, பண்டம் commodity. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிக. வெறிக்கமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள். மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். கொஸ்டின் 27, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை கூரை. கூரை, அதற்கு வந்து வீட்டின் கூரை. இரண்டாவது இருக்கு இல்லையா, அந்த கூரைக்கு வந்து புடவை, கூரை புடவை. கொஸ்டின் 28, மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. மதி என்பதன் பொருள் வந்து அறிவு, நிலவு, ஞானம். இதுல வந்து பொருந்தாதது பகலவன். கொஸ்டின் 29, வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வேழம் அப்படின்னு என்னதுன்னா பெண் யானை, பிடி, களிறு, இதெல்லாம் யானையை குறிக்கும். சிங்கம் என்பது பொருந்தாதது. கொஸ்டின் 30, வேர் சொல்லை தேர்வு செய்க. ஓடினான், இதுல வந்து ஓடு என்பது வேர் சொல். கொஸ்டின் 31, வேர் சொல்லை தேர்வு செய்க. சொன்னார், இதோடைய வேர் சொல் வந்து சொல். கொஸ்டின் 32, வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு கொடுத்தல். கொஸ்டின் 33, வினை முற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர், இதுல வந்து வேர் சொல் பார்த்தீங்கன்னா தா என்பது வேர் சொல்.
கொஸ்டின் 34 அகர வரிசையில் எழுதுக. அன்பு, இரக்கம், ஐந்து, ஒழுக்கம், ஓசை. கொஸ்டின் 35 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. கொஸ்டின் 36 அகர வரிசையில் எழுதுக. கற்றல், காணுதல், கிளி, கீறு, கொம்பு. கொஸ்டின் 37 அதே கான்செப்ட் தான். அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. கொஸ்டின் 38 அகர வரிசையில் எழுதுக. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, ஒளவை. கொஸ்டின் 39 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. கொஸ்டின் 40 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தாண்டுதல், துன்பம், தூண், தேன். கொஸ்டின் 41 சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். இந்த வரிகளை முறைப்படுத்தணும் அப்படின்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். கொஸ்டின் 42 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். கொஸ்டின் 43 கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. மறை என்பது எதிர்மறையா சொல்றது. எந்த வேலையை விட்டாலும் செய்ய மாட்டோம்பா, எதுவும் வேலைக்கு ஆக மாட்டோம்பா, எதிர்மறையா தான்ப்பா இருக்கான். அந்த மாதிரி கான்செப்ட் தான் அந்த எதிர்மறை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்பது மறைவிடை. கொஸ்டின் 44 விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் போவேனா என்று கூறுவது வினா எதிர் வினாத்தல் விடை. நம்ம ஒன்று சொல்றோம்னா அவன் நமக்கே ஒரு கேள்வி கேட்பான். அந்த மாதிரி கான்செப்ட் தான் வினா எதிர் வினாத்தல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் போவேனா என்று கூறுவது வினா எதிர் வினாத்தல் விடை. கொஸ்டின் 45 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா தேவநேய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் 46 விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர். கொஸ்டின் 47 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. பணிந்து அதற்கு நமக்கு பொருள் தெரியும். பணித்து அப்படின்னதுன்னா ஆணையிடுதல். ஆப்ஷன் பி சரியான விடை. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர், அதாவது ஆணையிட்டனர். கொஸ்டின் 48 இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு, மாற்றி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மாறு வேட பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். கொஸ்டின் 49 உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் கூறுக. இதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. கொஸ்டின் 50 கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள். அதுக்கு என்ன பொருள்னா எதிர்பாராத நிகழ்வு. கொஸ்டின் 51 சரியான விடையை பொறுத்துக. ஏவு ஊர்தி அதற்கு லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அதற்கு மிசைல். பதிவிறக்கம் அதற்கு டவுன்லோட். கடல் மயில் அதற்கு நாட்டிக்கல் மெயில். கொஸ்டின் 52 சரியான கலை சொற்களை கண்டறிக. கன்சியூமர் அதற்கு நுகர்வோர். ஆண்டர்பிரினர் அதற்கு தொழில் முனைவோர். கொஸ்டின் 53 விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது விடை. உருவது கூறல் விடை. கொஸ்டின் 54 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ் அதற்கு இணையவெளி. கொஸ்டின் 55 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாப்ட்வேர் மென்பொருள். கொஸ்டின் 56 சரியான ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. உதகை அதற்கு உதகமண்டலம். கொஸ்டின் 57 வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறுவு எதுவென கண்டறிக. விடை மானாம்பதி. கொஸ்டின் 58 நிறுத்தற்குறிகள் எது சரியானது. ஆப்ஷன் பி சரியான விடை. படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்றவன். கொஸ்டின் 59 பின் வருவனவற்றுள் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. வீட்டுக்கு வருபவர்களை வாங்க வாங்க, உட்காருங்க, அம்மா வந்திடுவாங்க என்று வரவேற்பாள். கொஸ்டின் 60 சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி சரியான விடை. பதில் சொல். கொஸ்டின் 61 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா.
கொஸ்டின் 62 சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. எருது அதற்கு பசு, களிறு அதற்கு பிடி, கலை அதற்கு பிணை, கடுவன் அதற்கு மந்தி. கொஸ்டின் 63 ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூமியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. கொஸ்டின் 84 பொருத்தமான காலம் கண்டறிக. விளையாடுகின்றேன் இது நிகழ்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். இதுல தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வருவாள் இது நிகழ்காலத்தில் கொடுத்திருக்காங்க. வருவாள் என்பது எதிர்காலம். ஆப்ஷன் சி பொருந்தாத இணை. கொஸ்டின் 66 வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஏ, யா, ஆ என்பது வினா எழுத்துக்கள். கொஸ்டின் 67 கீழ்காணும் விடைகளுக்கு பொருத்தமான வினா சொல் தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இந்த வரிகளுக்கு பொருத்தமான வினா ஏன். கொஸ்டின் 68 தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தவறான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இந்த தொடருக்கு ஏனெனில் அப்படின்னு வந்திருக்கணும். அதனால இந்த இணைப்பு சொல் ஆகையால் வந்ததுனால இது தவறான இணைப்பு சொல். கொஸ்டின் 69 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. கொஸ்டின் 70 ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. ஆப்ஷன் டி சரியான விடை. சி. இதற்கு விடை எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஆட்சியாளர் அதை பிரிச்சோம் அப்படின்னா ஆட்சி கூட்டல் ஆளர். ஆட்சி என்பது தொழிற்பெயர், ஆளர் என்பது ஆக்கப்பெயர். அப்ப ஆட்சி என்பது அந்த சி என்பது தொழிற்பெயருடைய விகுதி. கொஸ்டின் 71 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். கொஸ்டின் 72 கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடை அதற்கு முடிவு, அங்காடி. கொஸ்டின் 73 இருபொருள் தருக. 6 எண்களின் 6 காவிரி ஆறு. கொஸ்டின் 74 குறில் நெடில் மாற்றம். சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிலை சீலை, சிலை அதற்கு சிற்பம், சீலை அதற்கு துணி. கொஸ்டின் 75 பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது. ஆப்ஷன் சி சரியான விடை. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. ஆப்ஷன் சி தவறான கூற்று. கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவர். கொஸ்டின் 78 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. கொஸ்டின் 79 சரியான இணையை தெரிவு செய்க. திக்கர் புதர். ட்ரெஜ் அப்படின்னா பள்ளத்தாக்குன்னு இருக்கு, அது மேடு. லொகோஸ்ட் அதற்கு சமவெளின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வெட்டுக்கிளி. ட்ரிப் அதற்கு மலை முகடுன்னு கொடுத்துருக்காங்க, அதற்கு பழங்குடி. கொஸ்டின் 80 மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி. கொஸ்டின் 81 வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும். விடை உடைமை. கொஸ்டின் 82 வெறிக்கமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுந்திருந்தனர். கொஸ்டின் 83 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிசுவடி அது அகர வரிசை எழுத்துக்கள். அரிசுவடின்னு சொன்ன உடனே நம்ம ஓலை சுவடிக்கு போக வேண்டாம். கான்செப்ட் என்ன அப்படின்னா அரிசுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். நம்ம வீட்டில் இருக்கிற சிறிய குழந்தைகளுக்கு நம்ம படிக்கிறதுக்காக வாங்கி தரோம் இல்லையா, அதுதான் அரிசுவடி. கொஸ்டின் 84 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. தமிழ் அகராதியில ஆமா என்பதன் பொருள் காட்டுப்பசு. கொஸ்டின் 85 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வானரம்னா யானை. கொஸ்டின் 86 ஆழி அப்படின்னா கடல். சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆடு அதற்கு கூட்டு பெயர் ஆட்டு மந்தை. கொஸ்டின் 88 வன்தொடர் குற்றியலுகரம் எது. வன்தொடர்னா என்னது. கசட தபர இதெல்லாம் வன்தொடர். குற்றியலுகரம்னா குசுடு துபுரு. நாக்கு கா என்பது வன்தொடர், கு என்பது குற்றியலுகரம். அதே கான்செப்ட் தான் வகுப்பு.
கொஸ்டின் 89. யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? ஆப்ஷன் சி சரியான விடை. குறில், நெடில், ஒற்று. கொஸ்டின் 90. பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் உயிர், இது எண்ணடையில ஓர் உயிர். கொஸ்டின் 91. பிழை திருத்துக, சரியான எண்ணடை தெரிவு செய்க. 2 கூட்டல் எழுத்து ஈர் எழுத்து. கொஸ்டின் 92. சொல் பொருள் பொருத்துக. அணங்கு தெய்வம், மார்கால் பெருங்காற்று, மண்ணீர் கடல், கயம் நீர்நிலை. கொஸ்டின் 93. சொல் பொருள் பொருத்துக. கொடியனார் மகளிர், இசை என்பதற்கு புகழ் என்பது பொருள். மறுப்பு கொம்பு, மால்வரை பெரிய மலை. கொஸ்டின் 94. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். கொஸ்டின் 95. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மழை என்பதும் குழந்தைகள் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கு, கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். கொஸ்டின் 96. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது? விடை காகித கப்பல். கொஸ்டின் 97. பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? விடை கப்பல் கட்டும் கலை. கொஸ்டின் 98. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாட்டிற்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள். கொஸ்டின் 99. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 100. தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? விடை முன்னீர் வழக்கம். கொஸ்டின் 1. எம்.ஜி.ஆர். திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. கொடிகட்டி பறந்தார், அதற்கு புகழ்பெற்று விளங்குதல். கொஸ்டின் 2. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது, அதற்கு தன்வினை. கொஸ்டின் 3. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? விடை உற்றது உரைத்தல் விடை. கொஸ்டின் 4. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. விடை பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். கொஸ்டின் 5. சரியான வினையை தேர்ந்தெடு. குறை குறை, ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த குறைக்கு நாயின் குறைப்பொலி. இரண்டாவது இருக்கு இல்லையா, அந்த குறைக்கு அளவை குறைத்தல். அடுத்ததா கொஸ்டின் 6. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. கொஸ்டின் 7. வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. பா, அதற்கு பந்தவர். கொஸ்டின் 8. பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தா, அதற்கு தருகின்றனர். கொஸ்டின் 9. சிறி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம் தருக. விடை சிரித்தவள். கொஸ்டின் 10. உன் என்னும் வேர் சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை கண்டுபிடிக்க. விடை உண்டவன். கொஸ்டின் 11. தருகுவேன் என்பதன் வேர் சொல் கண்டறிக. தருகுவேன், அதற்கு வேர் சொல்லு தா. கொஸ்டின் 12. காப்பார் என்பதன் வேர் சொல் கண்டறிக. காப்பார், அதற்கு கா. கொஸ்டின் 13. சரியான தொடரை கண்டறிக. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். கொஸ்டின் 14. குளவி குழவி. குளவி அதற்கு வண்டு, குழவி அதற்கு குழந்தை. கொஸ்டின் 15. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. லவுட் மியூசிக் யாழிசை. சேம்பர் அதற்கு அறை. ரைட் அதற்கு மனப்பாடம். டிடைக்டிக் காம்ப்ளெக்ஷன் அதற்கு நீதிநூல் திரட்டு. கொஸ்டின் 16. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போவாள். விடை சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். வழுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். வித்துவ கோட்டம்மா, அம்மா என்பது பெண்ணை குறிக்கும். ஸோ அதனால இங்க ஆண் கொடுத்திருக்கிறதுனால இது பால் வழு அமைதி, ஆண்பால் அப்படி வர்றதுனால இது பால் வழுனா தவறு.
பழு என்பதற்கு தவறு என்பது பொருள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பால் பழு அமைதி. இரண்டாவது இருக்கு இல்லையா, அதை பாருங்க. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனை வந்து அக்ரி நிலையில வரும், மனிதர்கள் நம்ம வந்து உயர்தி நிலை வருவோம். உயர்திணை அக்ரிணை அப்படின்னு வரும் பொழுது வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உயர்தி நிலை சொன்னதுனால இது வந்து திணை வழு அமைதி. கொஸ்டின் 18. தொடர்களில் உள்ள பிழையற்ற பாக்கியம் எது? ஆப்ஷன் சி சரியான விடை. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். கொஸ்டின் 19. எதிர் சொல்லை கண்டறிக. இன்சொல் அதற்கு வந்து வன்சொல். கொஸ்டின் 20. எதிர் சொல் தருக. விண்ணம் அதற்கு வந்து சேதம் என்பது பொருள். அப்ப எதிர் சொல் வந்து சேதமற்ற. இதுவே 3 சுழினா வந்து அந்த விண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து கழிவு என்பது பொருள். கொஸ்டின் 21. பால் கூட்டல் ஊரும் சேர்த்து எழுதுக. பால் ஊரும். ஆப்ஷன் சி சரியான விடை. மாசற பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற மாசற. கொஸ்டின் 23. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிட்டார்கள். கொஸ்டின் 24. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது. அதற்கு வந்து மறைவிடை. கொஸ்டின் 25. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. இது பழம் அன்று. கொஸ்டின் 26. ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இதுல கடிது என்பது விரைவாக. கொஸ்டின் 27. பொருத்தி விடை காண்க. யானர் அதற்கு வந்து புது வருவாய். வாரி அதற்கு வந்து வருவாய். ஓதை அதற்கு வந்து ஓசை. முட்டாது தட்டுப்பாடு இன்றி. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க. நண்பா படி. கண்ணா பா. இந்த இணை வந்து சரியான இணை. கொஸ்டின் 29. கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கொஸ்டின் 30. கூட்டு பெயர்கள் பார்க்கணும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கல் குவியல், பழம் குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. வருகை என்பது பலாப்பழம். கொஸ்டின் 32. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை அப்படின்னு என்னதுன்னா, இப்ப நீங்க ஒரு வேலையை சொல்றீங்க ஒருத்தவங்கிட்ட, அவங்க வந்து செய்யாது இருக்கிறாங்க இல்லையா, செய்யாது. ஆ என்பது எதிர்மறை. இதுதான் கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் செய்ய மாட்டால். ஆள் வருது இல்லையா, ஆள் என்பதும் எதிர்மறை இடைநிலை. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சரின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இரண்டாவது பார்ப்போம். வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. இந்த கூற்று சரியானது. அடுத்ததா மூணாவது இருக்குல்லையா, அதை பார்க்கலாம். வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இந்த கூற்றும் சரியானது. அப்ப மூன்றும் சரியானது. இந்த 3 கூற்றும் சரியானது. ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 33. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று உரி சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருள்களை தருவதில்லை. இந்த கூற்று வந்து தவறானது. உரி சொற்கள் தனித்து வழங்கப்படும். இந்த காரணம் தவறானது. அப்ப கூற்றும் காரணமும் தவறு. ஆப்ஷன் டி சரியான விடை. கொஸ்டின் 34. கூற்று காரணம் சரியா தவறா? ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். காரணம் உயர்திணைக்கு உரியவன் ஆண். கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 35. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. சும்மா பேசிக்கா அப்படியே பாருங்க. இ ஈ பா பா உ ஊ. அப்ப ஆப்ஷன் டி சி வான்னு வந்திருக்கு. அதாவது சிறகு வளர்த்தல் வந்திருக்கு. இந்த இணை வந்து தவறான இணை. கொஸ்டின் 36. அடிப்படைக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொஸ்டின் 37. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். கொஸ்டின் 38. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வழக்கில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவை நம் வாழ்வை பலமாக்கும். கொஸ்டின் 39. சரியான இணைப்பு சொல் எது? நேற்று இரவு நல்ல மழை பெய்தது. அதனால் ஏரி குளம் நிரம்பின. கொஸ்டின் 40. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். கொஸ்டின் 41. சோளம், விளக்கு, தேன், தட்டு. இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறிக. சோள தட்டு, கம்ம தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். சோளத்தட்டு என்பது சரியான விடை. கொஸ்டின் 42. சரியான இணையை கண்டறிக. ஆள் கூட்டல் இலை, ஆளிலை. கொஸ்டின் 43. வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்?
வாயில் என்பது நுழைவு வாயில், அதாவது நம்ம வீட்டு வாசப்படி, வாசல். கொஸ்டின் 44 சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு. வணக்கம் ஐயா, நான் இணையத் தமிழன் பேசுகிறேன். சரியான மறுவுவை எழுதுக. எந்தை அதற்கு தந்தை. எந்தை அதை பிரிச்சோம் அப்படின்னா என் தந்தை. அதே கான்செப்ட் தான் 46வது கொஸ்டின். குடந்தை கும்பகோணம். கொஸ்டின் 47 நல்லா கவனிச்சு பாருங்க. ஊர் பெயர்களில் மறுவுவை எழுதுக. தவறான ஊரின் பெயரை மறுவுவை எழுதுக. நல்லா படிச்சுக்கணும் நம்ம. புதுவை புதுக்கோட்டை இந்த இணை தவறான இணை. புதுவைனா பாண்டிச்சேரி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப புதுக்கோட்டைக்கு என்ன வரும்னா புதுகைன்னு வரணும். கொஸ்டின் 48 திசை சொற்களை பொறுத்துக. ரூபாய் இந்துஸ்தானி, துட்டு டச்சு, நபர் அதற்கு அரபி, குல்லா பார்சி. கொஸ்டின் 49 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கீபோர்டு அதற்கு விசைப்பலகை. கொஸ்டின் 50 அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்ப் பேட் அதற்கு மைப்பொதி. கொஸ்டின் 51 இரட்டை கிளவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. விடை ஒற்றுமை. கொஸ்டின் 52 பொருந்தாத இணையை கண்டறிக. மழைமுகம் காணா பயிர் போல. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மழையை காணாத பயிர் வாடி போயிருக்கு, சோர்ந்து போயிருக்கு. இந்த நிகழ்வுக்கு உவ்வகைன்னு கொடுத்துருக்காங்க. உவ்வகைனா என்னதுன்னா மகிழ்ச்சி. அப்ப மழைமுகம் காணாத பயிர் போல அது மகிழ்ச்சியில இருக்கும், இல்ல துன்பத்துல இருக்கும். அதனால இது பொருந்தாத இணை. கொஸ்டின் 53 பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல இது தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல இதற்கு நட்பு. வரையா மரபின் மாறி போல இதற்கு கொடை. ஒருமையில் ஆமை போல் இதுக்கு அடக்கம். கொஸ்டின் 54 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினாவும் வினா. ஆசிரியர் தமக்கு தெரிந்த அந்த வினாவுக்கு மாணவனிடம் கேள்வி கேட்பது அறிவினா. கொஸ்டின் 55 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துவுக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். இது எப்படி வினாவா அமைக்கலாம் அப்படின்னா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் 56 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. வினாவை எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. கொஸ்டின் 57 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. கொஸ்டின் 58 வேர் சொல்லை அறிக. படி அதற்கு வினையால் அணையும் பெயர் படித்தவர். கொஸ்டின் 59 அகர வரிசைப்படுத்துக. கடவு சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவு. கொஸ்டின் 60 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி. கொஸ்டின் 61 வேர் சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர் இதற்கு வேர் சொல் பார்த்தீங்கன்னா தா என்பது வேர் சொல். கொஸ்டின் 62 வனப்பு பொருள் கண்டறிக. வனப்புனா அழகு. கொஸ்டின் 63 ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. இசை அதற்கு புகழ், இசைவு. கொஸ்டின் 64 பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். கொஸ்டின் 65 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஹுமனிட்டி அதற்கு மனித நேயம். மெர்சி அதற்கு கருணை. டிரான்ஸ்போர்டேஷன் அதற்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி அதற்கு சரக்குந்து. கொஸ்டின் 66 நிறுத்தற்குறிகளை அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 67 பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இதற்கு துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். கொஸ்டின் 68 எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல். உதித்த அதற்கு எதிர் சொல் மறைந்த. கொஸ்டின் 69 பொருந்தாத பொருளை கண்டறிக. ஔவையார், காவற்பெண்டு, நப்பச்சலையார் இவங்கெல்லாம் சங்ககால பெண்பார் புலவர்கள். அப்ப இதுல பொருந்தாதது நீலாம்பிகையார். பொருந்தா சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிக. தமர் அதற்கு பகையவர்னு இருக்கு. தமர் அதற்கு உறவினர்னு வரணும். ஸோ இது தவறான இணை. தமர்
பகையவர் கொடுத்திருக்காங்க, அந்த இணை தவறு. கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனி இடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. இவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெறுகின்றன. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விடை விழா. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? விடை பண்பாடு. கொஸ்டின் 74 இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையது? விடை புகார் நகர். கொஸ்டின் 75 இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது? விடை புதுமணல். கொஸ்டின் 76 எத்தனை நாட்கள் இந்திர விழா நடத்தப்பட்டன? விடை 28 நாட்கள். கொஸ்டின் 77 சொல்லும் பொருளும் பொருத்துக. கனகசுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேழங்கள் மத யானைகள். முரலும் அதற்கு முழங்கும். பழவே அதற்கு முதிர்ந்த மூங்கில். கொஸ்டின் 78 சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் இடம் ஓர் இடம். கொஸ்டின் 79 பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. விடை ஒரு பகல். கொஸ்டின் 80 கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது கயல் கதவை திறந்தாள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். கொஸ்டின் 80 பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நுனியில் சுருங்கிய காய் எது? விடை சூம்பல். கொஸ்டின் 82 சரியான தமிழ் சொல் கண்டறிக. ஏன்சென்ட் லிட்டரேச்சர் அதற்கு பண்டைய இலக்கியம். கொஸ்டின் 83 கலை சொற்களை பொறுத்துக. பிலாசபர் அதற்கு மெய்யியலாளர். பிலீஃப் அதற்கு நம்பிக்கை. ரினெசான்ஸ் அதற்கு மறுமலர்ச்சி. ரிவல்யூஷன் அதற்கு மீட்டுருவாக்கம். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை. மறுத்து கூறுவதுதான் மறைவிடை. அவன் உடன்பட்டு சொல்றாங்க, அதாவது நான் போறேன்னு சொல்றதுனால இது நேர்விடை. கொஸ்டின் 85 குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம் கானகம். கனகம் அதற்கு பொன். கானகம் அதற்கு காடு. கொஸ்டின் 86 அழகு இருபொருள் தருக. அழகு அதற்கு வனப்பு அணி. கொஸ்டின் 87 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் அதற்கு சந்திரன் மாதம். பார் அதற்கு பார்த்தல் உலகம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். சரியான வினாசொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? கொஸ்டின் 91 தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியிடம் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். ஆப்ஷன் சி சரியான விடை. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றார்? கொஸ்டின் 92 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. இது எப்படி நடந்தது? ஆப்ஷன் டி சரியான விடை. உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை கண்டறிக. விடை உறங்கு. கொஸ்டின் 94 எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. கூற்று 1 4 மட்டும் சரி. நானும் அவனும் உள்ளே சென்றோம். கூற்று 4 ஏன் முடியாது. கூற்று 1 4 எழுத்து வழக்கு. கூற்று 2 3 பேச்சு வழக்கு. எது தவறான நிறுத்தற்குறியிட்ட தொடர்? ஆப்ஷன் டி கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார். கமா வைப்போம் இல்லையா, நம்ம தேவையான இடத்துல கமா வைக்க கூடாது. கொஸ்டின் 96 நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆன்சர் இணையான தமிழ் சொல்லு. ஆன்சர்னா என்னது? விடை. கொஸ்டின் 98 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. குசினி அதற்கு சமையல் அறை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு அதற்கு திறன் அட்டை. கொஸ்டின் 100 ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை. இந்த கொஸ்டின் 1 சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கூற்று 1 3 சரி. தகவல்களை திரட்டு. கூற்று 3 முதியவர்க்கு கொடு.
கொஸ்டின் 3. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று. அகர வரிசைப்படி எழுதணும் அப்படின்னா ஆ இருந்து ஆரம்பிக்கும். அவரை, உரைத்தல், ஒருவர், நன்று, வந்தால், வியந்து, விருந்தினர். வேர் சொல்லில் தொழிற்பெயர் காண்க. நடன, நடத்தல். வேர் சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிக. தா அதற்கு தந்து. தந்து என்பது வினை எச்சம். எச்சம்னா என்னது? எஞ்சி நிற்கும் சொல். அந்த வார்த்தை முழுமை பெறாம இருக்கும். கொஸ்டின் 5. வேர் சொல்லை கொண்டு வினை எச்சம் உருவாக்கல். கொடு அதற்கு வினை எச்சம் பார்த்தீங்கன்னா கொடுத்து. வேர் சொல்லை தெரிவு செய்க. வென்றார் அதற்கு வெல். வென்றார் அதற்கு வேர் சொல் வெல். வந்தவர் என்பதன் வேர் சொல்லை எழுதுக. வந்தவர் அதற்கு வா. கொஸ்டின் 9. வேர் சொல்லை தெரிவு செய்க. வருகின்றான் அதற்கும் அந்த வேர் சொல் பார்த்தீங்கன்னா வா. கொஸ்டின் 10. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? விடை பூவின் நிலைகள். கொஸ்டின் 11. பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. பனி, பனி. 2 சுழி பனிக்கு குளிர்ச்சி. 3 சுழி அந்த பனிக்கு வேலை. பனிக்கு செல்பவர் வேலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அலை, அழை. அலை கடல் அலை. அழை வரவழைத்தல். கொஸ்டின் 13. மனம், மனம். ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்க. மனம் 2 சுழினா இருக்கு இல்லையா, அந்த மனத்துக்கு உள்ளம். 3 சுழினா அதற்கு அந்த மனத்துக்கு வாசனை, நறுமணம். ஆப்ஜெக்டிவ் அதற்கு குறிக்கோள். கொஸ்டின் 15. ஆர்டிஃபேக்ட் அதற்கு கலை பண்புகள். கொஸ்டின் 16. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கன்சியூமர் அதற்கு நுகர்வோர். மெர்ச்சன்ட் அதற்கு வணிகர். கமோடிட்டி அதற்கு பண்டம். ஹெரிட்டேஜ் அதற்கு பாரம்பரியம். கொஸ்டின் 17. சரியான வினை மரபை தேர்க. வளவன் பழம் சாப்பிட்டான் இருக்கு. வளவன் பழம் தின்றான். கொஸ்டின் 18. பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். விடை எப்படி வரணும் அப்படின்னா சிங்க குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. பிழையை நீக்குக. ஆப்ஷன் டி சரியான விடை. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மனம் அதற்கு 3 சுழி நா. கொஸ்டின் 20. பொருந்தா சொல்லை கண்டறிக. சிற்றில் சிறுவரை சிறிதே. இதுல ஊசல் என்பது பொருந்தாதது. கொஸ்டின் 21. பொருந்தாத இணை எது? எல்லா ஆப்ஷனும் பாருங்க. ஏ, ஏ, ஆ, ஆ, பா, பா அப்படின்னு ஒன்றி வருது. இதுல ஆப்ஷன் சி மட்டும் பொருந்தாம வந்திருக்கு. திருவாரூர், கரிக்கையூர். தா வரிசையும் வரல, கா வரிசையும் வரல. டிஃப்ரெண்டா வந்ததுனால இது பொருந்தாதது. கொஸ்டின் 22. பால் பருகு. கொஸ்டின் 23. எதிர் சொல் தருக. தொன்மை அதற்கு பழமை. அதற்கு எதிர் சொல் புதுமை. கொஸ்டின் 24. பொருந்தாத இணையை கண்டறிக. இரடி அதற்கு சோறு வராது. இரடி அதற்கு திணை. கொஸ்டின் 25. ஐயம் என்பதன் எதிர் சொல். ஐயம்னா பயம். அதற்கு எதிர் சொல் தெளிவு. கொஸ்டின் 26. செத்திருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செத்து கூட்டல் இறந்த. கொஸ்டின் 27. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. கொஸ்டின் 28. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஆப்ஷன் டி சரியான விடை. குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. கொஸ்டின் 29. பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும். கொஸ்டின் 30. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலானோரின் கருத்து. கொஸ்டின் 31. கொஸ்டின் ஒரே கான்செப்ட் தான் வருது. உதக மண்டலம் அதற்கு மருவு பார்த்தீங்கன்னா உதகை. நாகப்பட்டினம் அதற்கு நாகை. புதுச்சேரி அதற்கு புதுவை. கொஸ்டின் 34. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம், மகிழ்ச்சி.
35 எக்ஸ்பிரிமெண்ட் அதற்கு வந்து சோதனை. கொஸ்டின் 36 தொங்கான் அதற்கு வந்து கப்பல் என்பது பொருள். கொஸ்டின் 37 எழுது என்னும் வேர் சொல்லின் வினை முற்று, நல்லா கவனிச்சிங்க, வினை முற்று சொல்லை கண்டறிக. எழுது அதற்கு வினை முற்று வந்து எழுதினால். கொஸ்டின் 38 உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என கூறுவது எவ்வகை விடை? இது ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்ன, சம்மந்தமே நம்ம பேசுற அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் இனமொழி விடை. கொஸ்டின் 39 விடை வகையை கண்டறிக. நீ விளையாட வருவாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறோம், வா மச்சான் நம்ம கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அவன் சொல்ற பதில், இல்லை மச்சான் எனக்கு கால் வலிக்குது நான் வரல அப்படின்னு நம்ம சொல்ற கேள்விக்கு அவன் ஒரு பதில் சொல்றான் இல்லையா, அப்படி வந்து சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் தான் உருவது கூறல் விடை. கொஸ்டின் 40 டிகிரி அதற்கு வந்து பட்டம். கொஸ்டின் 40 வாலண்டியர் அதற்கு வந்து தன்னார்வலர். கொஸ்டின் 42 ஃபைல் அதற்கு வந்து கோப்பு. கொஸ்டின் 43 கலை சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்ஃப்ராரெட் ரைஸ், இன்ஃப்ராரெட் ரைஸ் அதற்கு வந்து அகச்சிவப்பு கதிர்கள். கொஸ்டின் 44 உள்ளங்கை நெல்லுக்கனி போல அதற்கு வந்து தெளிவு, எதையும் மறைக்காம பேசுறது. கொஸ்டின் 45 உடலும் உயிரும் போல, இது வந்து ஒற்றுமை. கொஸ்டின் 46 தாமரை இலை நீர் போல அதற்கு வந்து ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். கொஸ்டின் 47 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இதுல வந்து தன்வினை தொடரை கண்டறிக. அவன் திருந்தினான், அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர். கொஸ்டின் 48 தன்வினை தொடரை கண்டறிக. பந்து உருண்டது என்பது தன்வினை தொடர். கொஸ்டின் 49 ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்? ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, அவனால் அது வந்து வரையப்பட்டதுனால இது வந்து செயற்பாட்டு வினை. கொஸ்டின் 50 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினாவை அமைக்கலாம். கொஸ்டின் 51 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. கொஸ்டின் 52 வினைகளின் பொருளை கண்டறிக. பணித்து பணிந்து, மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். கொஸ்டின் 53 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை தேர்ந்தெடு. அழித்து அழிந்து, மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். கொஸ்டின் 54 சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து பணித்து, பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். கொஸ்டின் 55 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டிக்கோ மீனை பிடித்தார். விடை சாண்டிக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்த்து சேர்ந்து, சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்தும் கூறப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் பற்றி சிற்று இலக்கியங்களில் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டு என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மாள் பள்ளு பதிவு செய்துள்ளது. கொஸ்டின் 57 ஏறுகோள் பற்றி குறிப்பிடப்படும் காப்பியம் எது? விடை சிலப்பதிகாரம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல் வந்து கலித்தொகை. கொஸ்டின் 59 புறப்பொருள் வெண்பா மாலை எவ்வகை நூல்? புறப்பொருள் வெண்பா மாலை வந்து இலக்கண நூல். எருதுகட்டி என்பது டேஸ் நிகழ்வு, மாடு தழுவுதல். கொஸ்டின் 61 கண்ணுடையம்மாள் பள்ளு எவ்வகையை சார்ந்தது? விடை சிற்றிலக்கியம்.
கொஸ்டின் 62. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஊன் ஊன், அதாவது 3 சுழி இன்னுக்கு வந்து உணவு, 2 சுழி இன்னுக்கு வந்து புலால், புலால்னா அந்த இறைச்சி. கொஸ்டின் 63. ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்துதல். ஓர். சரியான தொடரை தேர்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கொஸ்டின் 65. சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க. நேமி பலம்புரி சங்கு, சுவல் தோல், கோடு மலை, தூய் அதற்கு வந்து தூவி. கொஸ்டின் 66. பொறுத்துக. சொல் பொருள். தெளிவு நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, பிணி துன்பம், பேதற்கு அகற்றுவதற்கு. கொஸ்டின் 67. சொல்லை பொருளோடு பொறுத்துக. ஆ அதற்கு வந்து பசு, பா அதற்கு வந்து பாடல், வி அதற்கு வந்து மலர், மீ அதற்கு வந்து வான். கொஸ்டின் 68. சொல் பொருள் பொறுத்துக. செப்பல் ஓசை வெண்பா, அகவல் ஓசை ஆசிரியர்பா, துள்ளல் ஓசை கலிப்பா, தூங்கல் ஓசை வஞ்சிப்பா. கான்செப்ட் சின்ன சின்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். தூங்கினா யாராவது திட்டுவாங்க. இப்போ கிளாஸ் ரூம்ல தூங்குறோம், அப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நம்ம திட்டுவாங்க, வஞ்சுவாங்க. அப்போ தூங்கல் ஓசை வஞ்சிப்பா, அந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். கலிகாலம் பசங்களாம் ரொம்ப துள்ளுறானுங்கப்பா, கலிகாலமாக ஆகி போச்சுப்பா. அப்போ துள்ளல் ஓசை கலிப்பா, இந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே மறக்காது. கொஸ்டின் 69. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார். கொஸ்டின் 71. சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு பெரிய வினாத்தாள். இது வந்து ஒரு உணர்ச்சியா சொல்றோம், அப்பா இவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்றதுனால இது வந்து உணர்ச்சி தொடர். கொஸ்டின் 72. சரியான தொடரை தேர்ந்தெடு. பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீங்க சொல்லிட்டேன். இது வந்து ஒரு கட்டளை தொடர். கொஸ்டின் 73. கூட்டப்பெயர்னா புல் கட்டு, மாடு அதற்கு வந்து மாட்டு மந்தை. 75வது கொஸ்டின். சொற்களின் கூட்டப்பெயர்கள், அதாவது தென்னை என்பதன் கூட்டப்பெயர் என்ன? தென்னந்தோப்பு. கொஸ்டின் 76. ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் வந்து சந்திரன். கொஸ்டின் 77. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சிங்கத்தின் இளமை பெயர் வந்து குருளை. கொஸ்டின் 78. காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும். மெட்டாஃபர் அதற்கு வந்து உருவக அணி. கொஸ்டின் 80. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கொஸ்டின் 81. சரியான இணைப்பு சொல் தேர்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். இப்ப இணைப்பு குறி வந்து பயன்படுது. ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். கொஸ்டின் 82. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். கொஸ்டின் 83. சரியான இணைப்பு சொல் தருக. தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது. கொஸ்டின் 84. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். கொஸ்டின் 85. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? கொஸ்டின் 86. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. தமிழகனாரின் இயற்பெயர் என்ன? கொஸ்டின் 87. காலம் அறிந்து பொறுத்துக. நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். கொஸ்டின் 88. தவறான வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியிடம் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். இந்த 4 ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் சி சம்பந்தமில்லாத கேள்வி. பூங்கொடி பள்ளிக்கு ஏன் செல்கிறார்? கொஸ்டின் 89. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பின்வரும் சொற்களில், அதாவது புல் என்னும் சொல்லுக்கு வந்து இணைப்பு சொல் வந்து புல்வெளி. கொஸ்டின் 90. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக.
இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். கொஸ்டின் 91. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். கொஸ்டின் 92. மாலை என்பதன் இரு பொருள் தருக. மாலை பூமாலை, அந்திப்பொழுது. கொஸ்டின் 93. இருபொருள் தருக. சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடு. ஓவியம் அதற்கு சித்திரம், படம். கொஸ்டின் 94. குறிநெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. இதை சிம்பிளா அப்படியே பாருங்க. வி வி, பே பே, மீ மீ, கோ கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாத இணை சி தான். கோல் கேல், அப்ப ஆப்ஷன் சி பொருந்தாத இணை. கொஸ்டின் 95. குறில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்க. விடை பரி பாருங்க. பரி பாரி. பரினா குதிரை, பாரினா வள்ளல்களில் ஒருவர். அதே கான்செப்ட் தான். மடு மாடு. மடுனா நீர்நிலை, மாடுனா செல்வம். கொஸ்டின் 97. கூற்று. நாகை மாவட்டம் செம்பியண்டியூரில் கலையழகு மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம் 1. உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. காரணம் 2. தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள். ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று, காரணம் 1, 2 சரி. கொஸ்டின் 98. கலை சொல் அறிதல். மீடியா அதற்கு ஊடகம். பேட்ரியோட்டிசம் அதற்கு நாட்டுப்பற்று. கொஸ்டின் 100. கேனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல் யாது? விடை குமிழிக்கல். குமிழிக்கல் அப்படின்னா என்ன? அந்த காலத்துல நீர் பாசனத்துக்காக அந்த ஏரி எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இப்ப இருக்கிற ஏரியில கூட பாத்தீங்கன்னா மதகு இருக்கும். மதகு. அப்ப அந்த மதகு திறக்கிறதுக்காக அந்த குமிழிக்கல் பயன்படுத்துவாங்க. கருதப்படுபவர் யார்? விடை திருமூலர். ஆதிசித்தர் திருமூலர். கொஸ்டின் 2. நூல்கள், நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை. விடை மு. அருணாச்சலம். அடுத்ததா ஏட்டில் எழுதாத கவிதை. விடை அன்னகாமு. அடுத்ததா பவளக்கொடி மாலை. அதற்கு கருணானந்த சுவாமிகள். அடுத்ததா நாடோடி இலக்கியம். அதற்கு கி.வா. ஜெகநாதன். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். கொஸ்டின் 3. நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை. கொஸ்டின் 4. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். கொஸ்டின் 5. பாண்டிய நாடு முத்துவளம் மிக்கது. கொஸ்டின் 6. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். கொஸ்டின் 7. காவடி சிந்தின் ஆசிரியர். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். கொஸ்டின் 8. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். விடை ஆரண்ய காண்டம். அப்ப ஆரண்ய காண்டம் எதுல வருதுன்னா கம்பராமாயணத்துல வரும். கொஸ்டின் 8. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. கொஸ்டின் 10. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாடக காப்பியம் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 11. கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை. விடை குலோத்துங்க சோழன் அரசவை. கொஸ்டின் 12. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் எவை? விடை கம்பராமாயணமும் திருக்குறளும். கொஸ்டின் 13. கூற்று 1. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். கூற்று 2. அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. விடை கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. கொஸ்டின் 14. புற தூய்மை நீரான் அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும். கொஸ்டின் 15. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். கொஸ்டின் 16. வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன பாலைத்திணைக்குரிய தொழில்கள். பாலை நிலத்தில் இருக்கிறவங்க வறுமையில இருப்பாங்க, அதாவது ஒண்ணுமே கிடைக்காம இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வழிப்பறி, நிறை கவர்தல் போன்ற செயல்களை செய்வாங்க. கொஸ்டின் 17. கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆப்ஷன் சி சரியான விடை. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. கொஸ்டின் 18. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்சொல் எது? உதித்த அதற்கு மறைந்த. கொஸ்டின் 19. சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாதது.
உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம் இதெல்லாம் சார்பு எழுத்துக்களின் வகைகள். இப்போ உயிர் எழுத்துக்கள் பொருந்தாதது. சார்பு எழுத்துக்கள் வகை 10 வகைப்படும். பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. இருண்ட வீடு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல். கொஸ்டின் 21 மரபு பிழை நீக்கி சொல்லை கண்டறிக. கருங்குயில் கூவும். கொஸ்டின் 22 ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை கடல் அலை, அலை புற்று, அழை அதற்கு கூப்பிடு. கொஸ்டின் 23 ஓ அதோடைய பொருள், ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள். மதகு நீர் தாங்கும் பலகை. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில். கோ என்பது அரசனையும் குறிக்கும். கொஸ்டின் 25 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சால்பு, சிலந்தி, சீருடை. கொஸ்டின் 26 சரியான அகர வரிசையை தேர்க. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. கொஸ்டின் 27 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கொஸ்டின் 28 விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக. இதற்கு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். கொஸ்டின் 29 இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. முறுக்கு மீசை வைத்தார். இது வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது வேற்றுமை தொகை தான். ஆனால் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா கூ என்ற அந்த உருவு மறைஞ்சி வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா அது வேற்றுமை தொகை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு மீசை வைத்தார் அந்த கூ வெளிப்படையாக வர்றதுனால இது வேற்றுமை தொகை அல்ல. கரும்பு தின்றான் அது அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அது பொருந்தாதது. கரும்பு தின்றான், நீர் பருகினான் இதெல்லாம் தொகைநிலை சொற்கள், தொகைநிலை தொடர். அப்போ 2, 3 பொருந்தாத இலக்கண குறிப்பு. கொஸ்டின் 30 விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? கொஸ்டின் 31 விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? கொஸ்டின் 32 மழைமுகம் காணா பயிர் போல. உவமைக்கு பொருத்தமானது எது? வறட்சி அதற்கு வாட்டம், துன்பம். கொஸ்டின் 33 பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வாமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. கொஸ்டின் 34 எதுகை, மோனை, இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு. இப்ப இந்த திருக்குறள்ல 2 அடி இருக்கு. இந்த 2 அடியில 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ரு ரு பெரு கரு அந்த ரு ஒன்றி வருது இல்லையா? அப்படி ஒன்றி வர்றதுனால இது எதுகை. கொஸ்டின் 35 கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றார்க்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடு. விடை அடியளவிடை தொடர். கொஸ்டின் 36 யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? விடை முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களின் ஒருவர் கிரேக்கர். கொஸ்டின் 39 யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. கொஸ்டின் 40 நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பாளையம். கொஸ்டின் 41 பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை பட்டினம். கொஸ்டின் 42 தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை காமராசர். கொஸ்டின் 43 பெண் அடிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? விடை பெரியார். கொஸ்டின் 44 வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. கொஸ்டின் 45 சரியானதை கண்டறிக. தேவனைய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். இந்த கூற்று அனைத்தும் சரியானது. 46 தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலாக பதிப்பித்தவர். விடை உவே சாமிநாதர். உவேசா.
கொஸ்டின் 47. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். விடை மு. வரதராசனார். கொஸ்டின் 48. கூற்று. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகரித்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். காரணம், கூற்று இரண்டும் சரி. கொஸ்டின் 49. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? விடை நா. முத்துசாமி. கொஸ்டின் 50. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா. கொஸ்டின் 51. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள். நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ்கள் சுதேசமித்திரன், இந்தியா போன்ற இதழ்களில் பணியாற்றினார். அப்போ அன்னம் விடுத்துவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது பொருந்தாதது. அடுத்தத 4வது. மீ. ராசேந்திரன், அதாவது மீரா அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் அன்னம் விடுத்தூது, கவி ஆகிய இதழ்களில் பணியாற்றினார். அப்போ இதில் நவ இந்தியா, ஹனுமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பொருந்தாதது. 1 மற்றும் 4 பொருந்தாதது. கொஸ்டின் 52. இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? விடை முத்தையா. கொஸ்டின் 54. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர் நாடகம். கொஸ்டின் 55. கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது. விடை இரட்சணிய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? விடை பொய்கை ஆழ்வார். முதல் 3 ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கை ஆழ்வார் இவர் ஒருத்தர், அதுக்கப்புறமா பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இவங்க 3 பேரும் முதல் ஆழ்வார்கள். கொஸ்டின் 57. தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். கொஸ்டின் 58. காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? விடை வரதன். கொஸ்டின் 59. சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன். விடை தருமன். கொஸ்டின் 60. சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? விடை 3. விலாத்து காண்டம், இஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம். கொஸ்டின் 61. திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். கொஸ்டின் 62. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். கொஸ்டின் 63. மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. மாகால் என்பது உரிசொல் தொடர். கொஸ்டின் 64. குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். இந்த 2 கூற்றும் சரியானது. கொஸ்டின் 65. பொருந்தாத இணையை காண்க. பிடி ஆண் யானைன்னு இருக்கு, பிடினா பெண் யானை. கொஸ்டின் 66. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். இதே கான்செப்ட்ல 11 வயது அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதியார். கொஸ்டின் 67. தேனினும் இனிய தேன்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் 12 ஆழ்வார்கள். கொஸ்டின் 68. சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? விடை 5 வேர்கள். ஒப்பறிவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. கொஸ்டின் 70. பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர் இதெல்லாம் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் இது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் இது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் இதெல்லாம் தன்மை பன்மை பெயர்கள். கொஸ்டின் 71. பாசிலை பசுமை கூட்டல் இலை. அருந்துணை அருமை கூட்டல் துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். கொஸ்டின் 74. கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்றேன். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஃபர்ஸ்ட் எழுவாய்னா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு காரணமாக உள்ளது, அதுதான் எழுவாய். வண்டு பறந்தது. வண்டு என்பது என்ன? ஒரு எழுவாய் தான். அதாவது ஒரு செயல் யார் செய்யறா? அப்ப பறக்கிறது யாரு? வண்டு. அப்ப வண்டு எழுவாய். வல்லினம் என்பது என்ன? கசட தபற, இதுதான் வல்லினம். இந்த 6 எழுத்துக்கள் தான் வல்லினம். கசட தபற. அப்ப பறந்தது பா என்பது என்ன? வல்லினம். அப்ப எழுவாய் தொடர்ல அந்த வல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வல்லினம் மிகாது.
கொஸ்டின் 75 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸ்டோர்ம் அதற்கு வந்து புயல், டொர்னோடோ அதற்கு வந்து சூறாவளி, டெம்பெஸ்ட் அதற்கு வந்து பெருங்காற்று, வேர்விண்ட் அதற்கு வந்து சுழல் காற்று, ஜீன் அதற்கு வந்து பக்க விளைவுன்னு இருக்கு. இது வந்து பொருந்தாத இணை. ஜீன்னா என்னது? மரபணு. கொஸ்டின் 77 நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. விடை நிறுத்து. கொஸ்டின் 78 மயங்கிய சரியான வேர் சொல் தேர்ந்தெடு. மயங்கு. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. விடை சூழ்வார். கொஸ்டின் 80 நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை அறிக. விடை நடத்தல். கொஸ்டின் 81 சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. ஞாயிறு அதாவது கதிரவன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. கொஸ்டின் 82 கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. படித்தல் என்பது தொழில் பெயர். கொஸ்டின் 83 மார்கழி என்பது காலப்பெயர். கொஸ்டின் 84 தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. 2, 3 சரி. வினா தொடர் அதற்கு வந்து கேட்டவன் யார்? அது வந்து வினா. மூன்றாவது இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், அது ஒரு கட்டளை. கொஸ்டின் 85 எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது அது வந்து தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 86 பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், பயிற்றுவித்தான் இதெல்லாம் பிறவினை. இளவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது வந்து செய்வினை வாக்கியம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. விடை கவலை இல்லாமல் இருத்தல். கொஸ்டின் 89 பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். கொஸ்டின் 90 நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு. முனைவர் ரா அரங்கநாதன். கொஸ்டின் 91 தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்துக்கு உரியவர். விடை திருவிக்கா. கொஸ்டின் 92 தில்லையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? விடை தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். கொஸ்டின் 93 தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். அரிது நிலையிய காயமும் என்ற வசனத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 95 உருமிடத்தவா ஓர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 96 திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, இதை சொன்னவங்க யாருன்னா ஔவையார். கொஸ்டின் 97 இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? விடை ஒப்பாரி. கொஸ்டின் 98 பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா அதற்கு வந்து தி ஜானகிராமன். சக்கர வாகனம் அதற்கு வந்து சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி அதற்கு வந்து லா ச ராமாமிர்தம். திரிபுரம் அதற்கு வந்து கு அழகிரிசாமி. கொஸ்டின் 99 சரியான தொடரை தேர்ந்தெடு. கூற்று 1 மற்றும் 2 சரி. பகையவர்களின் ஆ நிறையை கவர செல்லும் போது ஆ கோட்பறை முழங்குவர். கூற்று 2 சமய சடங்குகளின் போது கோவில்களில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. கூற்று 3 வந்து விலங்கு தொழில் செய்யும் பலாமரம் அதுல செய்யற பொருள் வந்து திமிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திமிலை வராது, உரிமை மேளம். கொஸ்டின் 100 தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பியாருக்கு மூவா கடிதம் எழுதினார். விடை தம்பிக்கு. கொஸ்டின் 1 சரியான நிறுத்தற்குறி இட்ட சொற்றொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி ஆகும். இப்ப அந்த தொடர்ல வந்து நிறுத்தற்குறிகள் அந்த குறிகள்லாம் கரெக்டா வந்திருக்கு ஆப்ஷன் ஏல. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன திணை வழுவமைதின்னு பாத்தீங்கன்னா திணை என்பது உயர்திணை அக்ரிணையை குறிக்கும். அப்ப வந்து மாடு என்பது அக்ரிணைல வரும். அப்ப இவங்க வந்து உயர்திணையில சொல்றாங்க. என் அம்மை வந்தால் என மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. வழுனா தவறு. ஸோ இது வந்து நம்ம அடிஷனலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கொஸ்டின் 2 நிறுத்தற் குறியீடு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. இதுல சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. அந்த ஒரு ஆச்சரியக்குறி. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அங்க ஒரு ஆச்சரியக்குறி.
ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கொஸ்டின் 3 வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். அது வந்து நான் வந்து ஓடுறதுனால அது வந்து தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 4 சரியான ஊர் பெயரின் மருவு எது? உதகமண்டலம், அது வந்து உதகை. மருவு அப்படின்னா என்னதுன்னா சுருங்கி வருது. அதாவது இப்ப என்னுடைய பேர் சரண்ராஜ் அப்படின்னா என்னுடைய அம்மா வந்து ராஜ்னு கூப்பிடுவாங்க. அப்ப என்னோட நண்பர்கள் வந்து சரண் கூப்பிடுவாங்க. அப்ப உண்மையான முழு பேர் வந்து சரண்ராஜ். அதுதான் மருவி, அதாவது உதகமண்டலம் என்பது உதகை என மருவி வருது. தில்லை என அழைக்கப்படும் ஊர் வந்து சிதம்பரம். தில்லை நடராஜன் சொல்லுவாங்க. நடராஜர் கோயில் எங்க இருக்குன்னா சிதம்பரத்துல இருக்கு. தில்லை என்பது ஒரு வகையான மரம். கொஸ்டின் 6 ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. ஊர் பெயரையும் அதன் மருவுவையும் பொருத்துக. தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி அதற்கு வந்து நெல்லை, கோயம்புத்தூர் அதற்கு வந்து கோவை, கும்பகோணம் அதற்கு வந்து குடந்தை. கொஸ்டின் 7 சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம் அதற்கு வந்து திருமணம். கொஸ்டின் 8 பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார் அரசாங்கம். சர்க்கார்னா அரசாங்கம். கொஸ்டின் 9 பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் அதற்கு வந்து கலங்கரை விளக்கம். கொஸ்டின் 10 நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. கொஸ்டின் 11 சரியான வினை மரபை எடுத்து எழுதுக. விடை தண்ணீர் குடித்தான். சரியான கான்செப்ட் என்னன்னா மரபுனானது சரியானது, அதான் மரபு. சரியான மரபுனா தண்ணீர் குடித்தான், பால் பருகினான் அப்படி வரும். கொஸ்டின் 12 விடை வகையை தேர்ந்தெடுத்தல். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. கொஸ்டின் 13 அலுவல் சார்ந்த சொற்கள். டவுன்லோட் பதிவிறக்கம். கொஸ்டின் 14 அலுவல் சார்ந்த கலை சொற்களை தேர்ந்தெடுத்தல். பெர்சனாலிட்டி அதற்கு வந்து ஆளுமை. கொஸ்டின் 15 தீசஸ் என்பதற்கு சரியான கலை சொல்லை கண்டறிக. ஆய்வேடு. கொஸ்டின் 16 சோசியல் ரிஃபார்மர் அதற்கு வந்து சமூக சீர்திருத்தவாதி. கொஸ்டின் 17 விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நகமும் சதையும் போல நட்பு. மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? மாணவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 20 தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது வந்து தந்தை வந்து மகனை படிக்க வைக்கிறதுனால பிறவினை வாக்கியம். கொஸ்டின் 21 அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான். இது வந்து தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 22 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினாவை அமைக்கலாம். அதே கான்செப்ட் தான். கொஸ்டின் 23 விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? கொஸ்டின் 24 இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி தவறான தொடர். என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. இது வந்து தவறான தொடர். கொஸ்டின் 25 கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். கொஸ்டின் 26 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். கொஸ்டின் 27 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமான காலம் அமைத்தல். பாடல் பாடினான் என்பது எப்பயோ பாடி முடிச்சிட்டாரு. இது வந்து இறந்த காலம். கொஸ்டின் 29 அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. கான், கிளி, கீரி, குருவை, கேள்வி, கொள். கொஸ்டின் 30 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உழந்தும் உழவே தலை. கொஸ்டின் 31 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. காற்றின் மெல்லிய அந்த கோடிட்ட இடத்துல வந்து தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கொஸ்டின் 32 சரியான இணைப்பு சொல் தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும்.
அதே கான்செப்ட் தான் கொஸ்டின் 33. அலுவலக பணிகளுக்காக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்கிறார். கொஸ்டின் 34. செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறர்க்கு கொடுத்து மகிழ்வோம். கொஸ்டின் 35. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? கொஸ்டின் 36. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் 38. பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. நிகழ்காலம். விடை படிக்கின்றான். படிக்கின்றான் என்பது நிகழ்காலம். கொஸ்டின் 39. வழுவு சொல்லற்ற தொடர் எது? வழுவுனா தவறு இல்லாத தொடர். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். கொஸ்டின் 40. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். கண் மணி, பொன் விலங்கு, மலை தேன், வான் மழை. கொஸ்டின் 41. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், அது வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வழக்கில் மாற்றணும். கொஸ்டின் 42. இரு பொருள் தருக. திங்கள் கிழமை, சந்திரன். கொஸ்டின் 43. இரு பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அற நூல். மூதுரை என்பது ஔவையார் இயற்றிய நூல். கொஸ்டின் 44. இரு பொருள் தருக. மாலை, அதற்கு பூ மாலை, மாலை பொழுது. கொஸ்டின் 45. பொருள் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அரு ஆறு. அரு என்பது வெட்டுதல், ஆறு என்பது நதி. கொஸ்டின் 46. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. மடுவில் மாடு குளித்தது. கொஸ்டின் 47. கூற்று காரணம். கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 சரி, கூற்று 4 மட்டும் தவறு. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம நாட்டில் மழை பெய்யலை அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சாப்பாடு எடுத்துன்னு ஊர் பொதுவில் இருக்கிற ஒரு பானையில் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு அந்த சாதத்தை போட்டு ஒன்றா கிளறி அது அனைவரும் சாப்பிடுவாங்க. இப்படி அவங்க பகிர்ந்து சாப்பிடும் பொழுது மேலே இருக்கிற அந்த பானம், அந்த மேகம் இவங்க பஞ்சத்தில் இருக்காங்க போல சொல்லிட்டு பரிதாபப்பட்டு மழை பெய்யுமா. அது கான்செப்ட் அது. அதாவது அந்த காலத்தில் வழக்கத்தில் உள்ள ஒரு செயல் அது. அந்த செயலை ஏன் செய்யறாங்கன்னா, மழை வேண்டி அவங்க அந்த செயலை செய்யறாங்க. அப்ப கூற்று 4 மழையில் நனைந்து கொண்டே உண்பர். அப்ப அந்த கூற்று தவறானது. கூற்று 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. கொஸ்டின் 48. இந்த 3 கூற்றுமே சரியானது. கூற்று 1. தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலை ஞாயிறு. கூற்று 2. கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். கூற்று 3. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றவர். கொஸ்டின் 49. ஹுமானிட்டி அப்படின்னது மனிதநேயம். கொஸ்டின் 50. கலை சொற்களை அறிதல். டொர்னேடோ, அதற்கு சூறாவளி. கொஸ்டின் 51. சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. இதற்கு சரியான விடை கலர் நிலம். கலர் நிலம்னா உப்பு மண். கொஸ்டின் 52. அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மனத்துயர், மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம். கொஸ்டின் 53. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அச்சாணி, உலகளந்தார்க்கு, உழுவோர் என போற்றினர். அகர வரிசைனா ஆலிருந்து ஆரம்பிக்கிறது தான் அகர வரிசை. ஸோ அந்த சொற்றொடர் இப்படிதான் அகர வரிசை வரும். வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கல். கொடு, அதற்கு தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா கொடுத்தல். கொஸ்டின் 55. வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ, அதற்கு போனான் என்பது வினைமுற்று. கொஸ்டின் 56. படி என்பதன் வினையால் அணையும் பெயர். படி வினையால் அணையும் பெயர்னா படித்தவர். கொஸ்டின் 57. சென்றனர் வேர் சொல்லை தருக. சென்றனர் அதற்கு செல். கொஸ்டின் 58. வேர் சொல்லை தெரிவு செய்க. மகிழ்ந்தனன், அதற்கு மகிழ் என்பது வேர் சொல்.
கொஸ்டின் 59. நடப்பால் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. நடப்பால் நட. மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. பொறுப்பு, வெற்பு, அசலம் இதெல்லாம் மலை என்னும் பொருள் தரும் சொற்கள். கொஸ்டின் 61. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? விடை இளம் பயிர் வகை. கொஸ்டின் 66. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். விலை, விலை. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த விலைக்கு வந்து பொருளின் மதிப்பு. இரண்டாவது இருக்க அந்த விலைக்கு வந்து உண்டாக்குதல். கொஸ்டின் 63. பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம். பந்தியின் வடிவம் கோலம். வாசல்ல போற கோலத்துக்கும் பந்தியில இருக்கிற அந்த வட்டமான அந்த கோலத்துக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்டை பார்த்துக்கணும். கொஸ்டின் 64. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கூரை, கூரை. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கூரைக்கு வந்து வீட்டின் கூரை. இரண்டாவது இருக்க அந்த கூரைக்கு வந்து கூரை புடவை. கொஸ்டின் 65. டிரான்ஸ்பிளான்டேஷன் அதற்கு வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. கொஸ்டின் 66. கன்சோனன்ட் அதற்கு வந்து மெய்யெழுத்து. கொஸ்டின் 67. பொறுத்துக. பால் பண்ணை அதற்கு வந்து டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் அதற்கு வந்து டன்னிங். சாயம் ஏற்றுதல் அதற்கு வந்து டேயிங். தறி அதற்கு வந்து லூம். கொஸ்டின் 68. மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான் அதற்கு வந்து பால் பருகினான். கொஸ்டின் 69. சந்தி பிழையை நீக்குக. ஆப்ஷன் பி சரியான விடை. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. கொஸ்டின் 70. கோழி கூவும் அப்படின்னு வந்திருக்கு. கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். கொஸ்டின் 71. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர்னு என்னது? ஞெஞன ஞமன. ஸோ இதுதான் மென்தொடர். அப்ப ஞாபகம் ஞாபகம் வந்தது, அதாவது பண்பு, மஞ்சு, கண்டு இதெல்லாம் குற்றியலுகரத்துல வரும். மென்தொடர் குற்றியலுகரத்துல வரும். எஃகு என்பது ஆயுத குறுக்கத்துல வரும். அப்ப இதுல வந்து பொருந்தாதது ஆப்ஷன் டி. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இஞ்சி அதாவது பஞ்சு என்பது இஞ்சி என்பது மென்தொடர்ல வரும். மென்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பந்து இதெல்லாம் வந்து வன்தொடர்ல வரும். கொஸ்டின் 73. நல்கினால் என்பதன் எதிர்சொல். நல்கினால் அதற்கு வந்து எதிர்சொல் வந்து எடுத்தால். கொஸ்டின் 74. எதிர்சொல் தருக. சோம்பல் அதற்கு வந்து சுறுசுறுப்பு. கொஸ்டின் 75. இரவலர் அதற்கு வந்து புரவலர். அதாவது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா கொடுப்பவர் வாங்குபவர். கொஸ்டின் 76. பிரித்து எழுதுக. தம் உயிர் இது எப்படி பிரிக்கலாம்னா தம் கூட்டல் உயிர். கொஸ்டின் 77. பருத்தி கூட்டல் எல்லாம் இது எப்படி சேர்த்து எழுதலாம்னா ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம். கொஸ்டின் 78. வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்து எழுதுக. விடை வட்டு ஆடினான். இந்த பத்தியை படிச்சுட்டு ஆன்சர் வந்து நம்ம சொல்லணும். இந்த பத்தியில் இருக்கிறது நம்ம அப்படியே சொல்கிறோம் பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து காலில் அடிபட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு, பேருந்தில் ஏறுறாரு. கண்டக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்குறாரு. சீட்டு கொடுக்குறதுக்கு, பயண சீட்டு கொடுக்குறதுக்கு. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து உன் காலில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இரண்டுத்துக்கும் ஒரே பதில் செங்கல்பட்டுன்னு சொல்லுவார். இதற்கு பேர் என்னன்னா இரட்டூர் மொழிதல் அல்லது சிலேடை என்று பெயர். கொஸ்டின் 79. இப்பகுதியில் பயின்று வரும் அணி யாது? விடை சிலேடை அணி. சிலேடை அணிக்கு மற்றொரு பெயர் வந்து இரட்டூர மொழிதல். இப்பகுதியில் இடம்பெறும் ஊரின் பெயர் வந்து செங்கல்பட்டு. கொஸ்டின் 81. இளைஞன் பயணம் செய்த வாகனம் வந்து பேருந்து. கொஸ்டின் 82. இப்பத்தியில் இடம்பெறும் வினாத்தொடரை தேர்ந்தெடு. எந்த ஊருக்கு பயண சீட்டு வேண்டும்? கொஸ்டின் 83. இளைஞருக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடுக. விடை காலில் தான் அடிப்பட்டு இருந்தது. கொஸ்டின் 84. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? விடை ஓர் ஊர். கொஸ்டின் 85. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். கொஸ்டின் 86. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓர் இதுல பாத்தீங்கன்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கொஸ்டின் 87. சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. இழைத்து செய்து. கொஸ்டின் 88. சொல் பொருள் பொருத்துக. எத்தனைக்கும் அதற்கு வந்து முயலும். வெறுப்பு அதற்கு வந்து மலை. கழனி அதற்கு வந்து வயல். நிகர் அதற்கு வந்து சமம்.
கொஸ்டின் 83 சொல் பொருள் பொருத்துக. பயிலுதல் அதற்கு படித்தல், நாணம் அதற்கு வெட்கம், முகில் அதற்கு மேகம், காலன் அதற்கு யமன். கொஸ்டின் 90 ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இது வன்று. கொஸ்டின் 91 கன்று தனது தலையை ஆட்டியது. கொஸ்டின் 92 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் தங்கை பரிசு பெற்றாள். கொஸ்டின் 93 நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இது உடன்பாட்டு வினைத்தொடர். கொஸ்டின் 94 சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார் என்பது பிறவினை வாக்கியம், அதாவது பிறவினை தொடர். கொஸ்டின் 95 கூட்டு பெயரை குறிப்பிடு. மா தோப்பு, மாந்தோப்பு. அதே கான்செப்ட் தான் 96 கல் குவியல். சொற்களின் கூட்டப்பெயர்கள் அதே கான்செப்ட் தான் இதுவும். ஆடு மந்தை, ஆட்டு மந்தை. கொஸ்டின் 98 நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் ஊழி. ஊழி என்பது கால அளவை குறிக்கும். அகம் அதற்கு இரு சொல் பொருள் வீடு, மனம். இதற்கு அகம் என்பது பொருள். கொஸ்டின் 100 சரியான இணையை தேர்வு செய்க. அலங்காரம், ஒப்பனை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.